ஹாய் ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலாக இப்போ என்னடா அது கண்டுக்காதீங்க. ஏன்னா இப்போ ஆக்சுவலி மணி பார்த்தீங்கன்னா ராத்திரி 10 மணி ஆயிடுச்சு. நான் இப்போ தான் ஷூட் முடிச்சு வீட்டுக்கு வந்தேன். பட் இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ரம் கேக், கிறிஸ்மஸ்க்கு ரம் கேக் பண்ணுறது வழக்கம். இதில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த ரொம்ப நாளாக இந்த ஆல் ஸ்பைசஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதை தேடி ரொம்ப நாள் தேடி கண்டுபிடிக்க முடியாமல் கூகுள் பண்ணி, இப்போ என் ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து குரோம்பேட்லேருந்து கூகுள் பண்ணி எங்கே கிடைக்கும்னு பார்த்து ஒரு நட்ஸ் அண்ட் ஸ்பைஸில் தான் கிடைக்கும்னு போட்டிருந்தது. அங்கேயும் போய் செக் பண்ணால் ஆல் ஸ்பைஸ் பவுடர் இல்லைங்க. அதுக்கு பதில் ஆல் ஸ்பைஸ்னால் என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நட்மக் பவுடர், அப்புறம் நட்பக்கு, சினமன் அண்ட் உங்களுக்கு வந்து லவங்கம், இந்த 3 பவுடரும் சேர்ந்தது தான் உங்களுக்கு ஆல் ஸ்பைஸ் பவுடர். ஸோ நான் என்ன பண்ணேன், இந்த 3 பவுடரையும் அங்கேயும் கிடைக்காதனால தனியாக வாங்கிட்டேன் பாருங்க. இது வீட்டில் நம்ம வந்து இதுக்கு வந்து ஒரு 3/4 ஸ்பூன், ஒரு 1/2 ஸ்பூன் தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு வீட்டில் நம்மளால் அரைக்க முடியாது. அரைச்சா இந்த அளவுக்கு தான் அரைக்கணும். அது வேஸ்ட். கரெக்டாக அரைஞ்சு இந்த அளவுக்கு வரவும் வராது. அதனால் நீங்களும் போயிட்டு நட்ஸ் அண்ட் ஸ்பைஸில் தனித்தனியாக கிடைக்குது, வாங்கிடுங்க. மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற பெரிஸ் எல்லாமே, அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே நீல்கிரிஸில் கிடைக்கும் உங்களுக்கு. அண்ட் இந்த மாதிரி எனி நட் ஷாப்ஸில் உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும். சூப்பர் மார்க்கெட், பெரிய சூப்பர் மார்க்கெட்லையும் கிடைக்கும். ஸோ எல்லாத்தையும் வாங்கி முதல் இதெல்லாம் ஸ்டஃப் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், ட்ரை பப்பாயா, இந்த மாதிரி ட்ரை ஸ்டஃப்ஸ் வந்து என்ன கிடைக்குதோ உங்களுக்கு. இப்போ நான் போட்டிருக்கிறது எல்லாமே நீங்களும் எல்லாம் பர்டிகுலராக போடணும்னு அவசியம் இல்லை. இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் என்னெல்லாம் உங்களுக்கு கிடைக்குதோ, அவைலபிள் கிடைக்குதோ, அது எல்லாமே ஆல் 50 கிராம்ஸ் 100. இப்போ நான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ப்ளூபெர்ரி அண்ட் கிரான்பெர்ரி, இது வந்து 2 கலந்தது. இது வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா வெயிட் 200 கிராம்ஸ் இருக்குது. ஸோ நான் இது வந்து 300 கிராம்ஸ் போட போகிறேன். இது மட்டும், ஏன்னா பெரிஸ் இருக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ 300 கிராம்ஸ்க்காக 2 பேக்கெட் வாங்கியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி எல்லாமே அளவு மட்டும் சொல்கிறேன், அதுக்கேற்ற மாதிரி மிக்ஸ் மேட்ச் பண்ணி பண்ணுங்கள். ஓகே, போகலாமா? கம்மியர். இதனால தான் நான் வந்து ஃப்ரிட்ஜு டூர்லாம் போடல. இங்கே பாருங்கள், ஃப்ரீசருக்குள்ளே தான் எல்லா விஷயங்களும் இருக்கும் டோட்டலாக. என் மசாலாஸ் எல்லாமே இந்த சைடு இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஃப்ரோசன் மீட்ஸ் எல்லாம் இருக்கும். கீழே வந்து நட்ஸு, அப்புறம் பாருங்க ஆட்டா மாவு கூட எல்லாமே நான் ஃப்ரீசருக்குள்ளே தான் வைப்பேன். ஏன்னா எங்கள் சைடு பீச் சைடில் ஹியூமிடிட்டி ஜாஸ்தி, நார்மலாகவே சென்னையில் ஹியூமிடிட்டி ஜாஸ்தி. ஸோ பூச்சி பிடிக்குது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே ஆனால் எக்ஸ்ட்ரா நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சே ஆகணும். ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுற ஸ்பைசஸ் இதெல்லாமே ஃப்ரீசருக்குள்ளே தான் இருக்கும். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரை ஜிஞ்சர், சுக்கு பவுடர், வேறு எதுவும் கிடையாது, சுக்கு பவுடர். அதுவும் ஒரு 1/2 ஸ்பூன் போடணும். அதுக்காக தான் ஃப்ரீசருக்கு வாங்க. ஸோ இதுவும் ரெடி பண்ணிட்டேன். மெயின் இன்க்ரீடியன்ட் என் கூட வாங்க. நான் ரொம்ப நாளாக பதுக்கி வச்சுருக்கேன் மெயின் இன்க்ரீடியன்ட். இது ஆக்சுவலி ரம், ஓகேங்களா? இது வந்து என் பொண்ணே கேட்டுட்ருக்கா, இதில் வந்து உங்களுக்கு இது எப்படி வந்து ஆல்கோஹால் இல்லாமல் நீ வந்து சாப்பிடும் போது இது தெரியாமல் இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ரம்முங்கிறது இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஒன்று சேரும்போது ஆல்மோஸ்ட் லைக் ஒயின் மாதிரி, லைக் உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரூட்டோட என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குமே தவிர இதோட ஆல்கோஹால் தன்மை வந்து ரொம்ப, நீங்கள் கேக் சாப்பிடும்போது இவ்வளோ பெரிய கேக்கில் இத்தினூண்டு ரொம்ப தான் விட போகிறோம், ஓகேங்களா? 180 ml விட போகிறோம். ஸோ அதனால் அவ்வளோ பெரிய கேக்கில் நீங்கள் ஒரு பீஸ் சாப்பிடும்போது நீங்கள் ரம்மு வந்து 1/2 ஸ்பூன் சாப்பிட்ட லெவல் கூட வராது. ஸோ பயப்படாதீங்க. ஸோ இதுதான் மெயின் இன்க்ரீடியன்ட். ஐயோ, இங்கே பாருங்கள், இதுக்குன்னே சின்னதாக ஒன்று வாங்கி வச்சேன் துருவறது. அது எங்கே கொண்டு போய் எங்கே போட்டான்னு தெரியலங்க. தானுங்க இருக்காளே. ஸோ இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க. லைன் இட்ஸ் பாசிபிள். இது இப்போ ஃபெயிலியர் தான். இருங்க, நான் ஒரு உண்மையான இதை எடுத்துன்னு பாருங்க. ஆக்சுவலாக வேறு வழி இல்லாமல் கத்தி வச்சு நம்ம வழக்கம் போல் வெறும் ஸ்கின்னை எடுத்துட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த ஸ்கின்னை குட்டி 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 குட்டியாக நறுக்கிடுங்க. அதாவது துருவினத்துக்கும் ஈக்குவலாக நறுக்கணும். ஸோ மேக்ஸிமம் அப்படி நறுக்கி
வேலை எக்ஸ்ட்ரா தான், பரவாயில்ல, நம்மளுக்கு கேக் நல்லா வருங்க. அதனால இதையும் குட்டி குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க. அதே மாதிரி ஆரஞ்சு பீல் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு லெமன் பீல் எந்த அளவுக்கு எடுத்துக்கோமோ அந்த அளவுக்கு ஆரஞ்சு பீலும் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது ரெண்டுமே குட்டி குட்டியாக எடுத்து வச்சுக்கோங்க. துருவ முடிஞ்ச துருவிங்க. ஓகே. ஸோ மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நறுக்கியாச்சு. அவ்வளோதான். வாங்க. சரி, இப்போ முதல்ல நான் சொன்ன மாதிரி ப்ளூபெர்ரி அண்ட் கிரான்பெர்ரி இது வந்து ஒரு ஃபுல்லாகவே 200 grams முதல் போடுறேன். Can I have it? அண்ட் இதில் பாதி, சரிங்களா, பாதி போட்டேன். அடுத்தது ஸ்ட்ராபெரி வந்து 200 grams இருக்குது. இதுலேயும் பாதி தான் போடணும். ஏன்னா ஃபஸ்ட்டு கிரான்பெர்ரி இது போட்டாச்சு. இதில் வந்து ஸ்ட்ராபெரியும் பாதி போட்டுக்கோங்க. டன். ரைசின் அடுத்தது ரைசின்ஸ் போடணும். பாத்ரூம் ஜாக்கெட். கரெக்ட். அடி நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? ஷூட்டிங் டயர்டா இருக்கு. ஃபைட்ல கால் ஸ்ப்ரெயின் ஆயிடுச்சு. என் புருஷன் காமெடி பண்றாரு. அம்மா இதெல்லாம் வந்து எவ்வளவு உங்க பெருமை, எவ்வளவு மெயின்டைன் பண்ணீங்க பாரு. இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு ஃபைட் எல்லாம் பண்ணி இவன் கஷ்டப்பட்ட மாதிரி நான் கஷ்டப்படுறேன் சிம்ல. அதனால இது எதுவும் வந்து இது எல்லாம் காமெடி தான் இல்லப்பா. சரியா? இப்போ வந்து உலர்ந்த திராட்சை போட்டு ஓகேங்களா. உலர்ந்த திராட்சை பார்த்தீங்கன்னா 100 grams ஒரே ஒரு பேக்கெட் தான் போட்டிருக்கேன். அதே மாதிரி பிளாக் ரைசின் 100 grams. நிஜமா இது எல்லாமே இது எல்லாமே நீங்க சாப்பிடும்போது இந்த டேஸ்ட் எல்லாமே சூப்பரா இருக்குங்க. ட்ரஸ்ட் மீ, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஸோ இதில் வந்து பாதி இது வந்து பப்பாயா இது ரைஸ் கிடச்சிது. உங்களுக்கு வேறு எது ட்ரை ஃப்ரூட்ஸ் எது கிடைச்சாலுமே வாங்கி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஸ்பைசஸ் பார்த்தீங்கன்னா வந்து லவங்கம், க்ளோவில் வந்து ஒரு சும்மா ஒரு சிட்டிகை. அதே மாதிரி நட்மகில் சிட்டிகைனா என் பொண்ணு கேள்வி கேட்குறா. சிட்டிகைனா ஒரு பிஞ்ச். ஓகே, ஒரு பிஞ்ச். நட்மகில் ஒரு பிஞ்ச். அண்ட் சின்னமன் பட்டையில் ஜாதிக்கா. கரெக்ட், நட்மக்னா ஜாதிக்கா. ஓகே, சரிங்க. சம்டைம்ஸ் அப்படிதான் ஆஃப் ஆகிடுவேன். பட்டையில் ஒரு பிஞ்ச் எல்லாம் போட்டுச்சு. இப்போ அந்த ஜெஸ்ட் லெமன் ஜெஸ்ட்டும் ஆரஞ்ச் ஜெஸ்ட்டும் எடுத்து வச்சது போட்டாச்சு. கூடவே இதுவும் ஒரு அரை ஸ்பூன் தான் நான் கையிலே போட்டுறேன். ஒரு அரை ஸ்பூன். ஏன்னா வெறும் அந்த ஒரு இப்போ நார்மலாக ஸ்வீட்ஸ் எல்லாம் வெங்கடேஷ் பட் சொல்லுவார், ஸ்வீட்ஸ்லாம் ஒரு குட்டியாக ஒரு பிஞ்ச் வந்து சால்ட் போட்டால் அதை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அந்த ஸ்வீட்டன். அந்த மாதிரி ப்ளம் கேக்கில் உங்களுக்கு இத்தனை ஸ்வீட்டையும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா ஒரு குட்டி ஒரு தெரியாத ஒரு காரம் இருக்கணும்ல, அதுக்காக தான். எல்லாம் முடிச்சாச்சு. ஸோ இப்போது இந்த ரம் சரிங்களா, ஜார் பார்க்க கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குல்ல. வாங்க ரம் ஊற்றலாம். இப்போ நல்லா இதை வந்து கலக்கி விட்டுக்கணும். நல்லா கலக்கி விட்டுக்கணும். ஸோ தட் உங்களுக்கு அந்த எல்லாமே சேர்ந்து ஸ்பைசஸும் அந்த ஃப்ரூட்ஸோடு சேர்ந்துக்கிட்டு நல்லா வந்து உங்களுக்கு ரம்மும் நல்லா உள்ளே சேர்ந்து கம்ப்ளீட்டாக ஏதாவது சோக் ஆகணும். ஓகே,
ஃபர்ஸ்ட் பார்ட் அதாவது ரம் கேக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரொசீஜர் இது. ஸோ இது பண்ணியாச்சு. ஆஃப்டர் அ வீக் கண்டிப்பாக இது நல்லா சோக் ஆனதுக்கப்புறம் நல்லா அப்படியே உங்களுக்கு அந்த எசன்ஸ் அந்த இது ஃபுல்லாக அந்த ரம்மில் இறங்கிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கிறிஸ்மஸ் ரம் கேக் எப்படி பண்ணுறதுன்னு அவங்களோட ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வியூவிங். பி பாசிட்டிவ். ரெடி பண்ணிடுறேன். ஓகே, கீப் ஸ்மைலிங் அண்ட் பாய்.